ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தம்ப்லைனில் பார்த்தது தான் இன்விசிபிள் பைப்பிங். அதாவது நம்ம பிசுறு தெரியாமல் பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுதான் saree. அதாவது சில்வர் கலர் வந்து பார்ட்ரு. இதை வச்சு தான் நம்ம சில்வர் கலர் லேஸ் வச்சு எப்படி பைப்பிங் ரெடிமேட் பைப்பிங் வச்சு யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பைப்பிங் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நெக்குக்கு ஃபுல்லாக நம்ம வேணுங்கிற அளவு கட் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணி எடுத்துட்டு, கரெக்டாக 1/4 இன்ச்சு கேப் இருக்கிற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்களோட லேஸ் வந்து 1/4 இன்ச் இருந்ததுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. என்னோட லேஸ் வந்து 1/2 இன்ச் இருக்கனால அந்த 1/4 இன்ச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு சிங்கிள் ஃபுட்டு மாற்றிக்கோங்க. சிங்கிள் ஃபுட்டு மாற்றி இந்த மாதிரி எட்ஜில் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கசகசன்னு பிசுறெல்லாம் தெரியாது. ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறது. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை ரெடிமேட் பைப்பிங்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ரெடி பண்ணுற த்ரெட் பைப்பிங்லேயும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் ரெடிமேட் பைப்பிங் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து த்ரெட் பைப்பிங்கில் எப்படி சொல்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துகிட்டு அதை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு நகராமல் இருக்கிறதுக்காக அந்த நெக் ஓப்பன் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம 4.5 இன்ச்சு நெக் ஓப்பன் விட்டுருந்தோம். அந்த 4.5 இன்ச்சில் கரெக்டாக வச்சு கரெக்டாக அந்த ஒன் சைடு கைடில் வந்து அந்த 1/4 இன்ச்சு நமக்கு வந்து தெரியும் எந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சு போட்டிருக்கிறோன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டிச்சு மேலேயே நீங்கள் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு வாங்க. நல்லா நிறுத்தி அந்த ரவுண்டெல்லாம் ஈஸியாக எடுத்து விட்டு அந்த மாதிரி போட்டுட்டு வாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கரெக்டாகிடுச்சுங்களா? இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங்கும் பார்க்கறக்கு நீட்டாக இருக்கும். பைப்பிங் தைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம நெக்கு வந்து அடித்தாச்சு. அதுக்கடுத்து அந்த நெக் எக்ஸ்ட்ரா பீஸு மெயின் பீஸோட இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சின்ன சின்ன சிசர், இது வந்து ரொம்ப முக்கியம். சிசர் கட் போட்டிங்கன்னா தான் நம்ம பைப்பிங் வந்து கெட்டியாக இருக்கிறதுக்கு திரும்பி கொடுக்கும். இந்த மாதிரி சிசர் கட் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், இப்போ வந்து ரெடி ஆயிருச்சு. பைப்பிங் வந்து ரெடி ஆயிருச்சு. ஓகேவா? இப்போ வந்து பேக் பார்ட் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒன் சைடு கைடில் மட்டும்தான் அடிக்கிறத மட்டும்தான் அடிச்சிருக்கோம். அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துட்டு ஒன் சைடு ஃப்ரண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ வேணும்னு சொல்லி எடுத்துக்கலாம். லேஸு கட் பண்ணி எடுத்துட்டு அதையும் அதே மாதிரி நம்ம 1/4 இன்ச் இருக்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 1/4 இன்ச்சு கேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். பைப்பிங் அடிக்க தெரியாதவங்க கூட இது ஈஸியாக அடிக்கலாம். நமக்கு வந்து டைமும் ரொம்ப சேவிங்ஸ் ஆகும். நம்ம த்ரெட் பைப்பிங் ரெடி பண்ணுறத விட ரெடிமேட் பைப்பிங் வைக்கிறது வந்து ரொம்ப நமக்கு சீக்கிரமாக வேலை முடியும். நெக் அடிக்கிற டைம் தான் ஆகும். நம்ம பைப்பிங் வச்சு முடிச்சிடலாம். ஓகேங்களா? இது வந்து வச்சுட்டு இப்போ திருப்பி போட்டு நம்ம வந்து அதாவது மெயின் கிளாத்தில் நல்ல பக்கத்தை மேலே வைக்கணும். நல்ல பக்கத்தை மேலே வச்சு அதுக்கு மேலே இந்த லைனிங்கை வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு போடணும். ஒன் சைடு கைடாக தான் நான் இன்னுமே அடிச்சிட்ருக்கேன். டபுள் சைடு மாற்றலை. அது எப்போ மாற்றுறேன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி டபுள் சைட் கைட்லேயே பைப்பிங் அடிக்கலான்னு சொல்கிறாங்க. அதில் வந்து சின்ன மெஷர்மெண்ட் மட்டும் ஆல்ட்ரு பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மிஷினில் வந்து நம்ம மிஷினை அட்ஜஸ்ட் பண்ணி டபுள் சைட்லேயே வந்து பைப்பிங் தைக்க முடியுமா அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒரு ஃப்ரண்ட்டு அடித்து முடிச்சிட்டேன். அடுத்த ஃப்ரண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் ஒரு முக்கியமான கவனம் என்ன, லெஃப்ட் ரைட் நீங்கள் செக் பண்ணி அடிக்கணும். ஒன் சைடு தான் போயிடுச்சுன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். லெஃப்ட் ரைட் கரெக்டாக வச்சு நீங்கள் அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், கரெக்டாக வச்சு அடிச்சுட்டு பைப்பிங் கிளாத் ஒன் சைடு கைடை வச்சு நீட்டாக நம்ம ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சு வந்து எங்கே இருக்கோ அந்த ஸ்டிச்சுக்கு உள் சைடு தான் அடிக்கணுமே ஒழிஞ்சு அந்த ஸ்டிச்சுக்கு வெளி சைடு அடிக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ தான் வந்து நான் டபுள் சைடு கைடு மாற்றுறேன். நான் வந்து பேக் முடிச்சோடனே மாற்றிருக்கலாம். மாற்றினா மறுபடியும் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு தடவை மாற்றிட்டுருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபுல்லாக ஒன் சைடு கைடுலேயே வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டபுள் சைடு கைடு மாற்றி மேலே ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி வர இருக்கிறதுல ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துருங்க.
இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வந்துடும் ஃபினிஷிங்கு. உங்களுக்கு சிங்கிள் தையல் வேணுனாலும் போட்டுக்கலாம். இல்லை டபுள் தையல் வேணுனாலும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒட்டி ஒரு தையல் போட்டுக்கோங்க. அது போட்டுட்டு சுருக்கு இல்லாமல் ஃபுல்லாக சுற்றி வரும் அவுட்டரில் ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. இது வந்து 1/4 இன்ச்சு கேப்பில் போடக்கூடாது. எண்டில் தான் வந்து இந்த ஸ்டிச்சு போடணும். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிச்சு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து டபுள் ஸ்டிச்சு போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்குங்கக்காக. இப்போ ஃப்ரண்ட் 2 முடிச்சது. அடுத்தது பேக் எடுத்துக்கலாம். பேக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி வரமே நீங்கள் அடிச்சு விட்டுக்கோங்க. எண்டில் வந்து ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்தது என்ன நம்ம அடிக்கணுமோ அந்த மாதிரி டபுள் சைடு அடிச்சுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளவுஸோட ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். எல்லாமே வந்து பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். நம்ம தப்பு பண்ணுனா கூட இதில் தெரியாது அப்படி சொல்லக்கூடாது. நம்ம தப்பு பண்ணாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான மெத்தட். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் வந்து எப்பவுமே யாரையுமே எதிர்பார்த்து இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சொந்த காலில் நீங்கள் நிற்கிறக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் கெட்டது பண்ணுறதுக்கு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, நம்ம ஒரு நல்லது ஒரு வாழ்க்கையில் முன்னேறக்காக தான் இதை பண்ணுறோம். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து தாராளமாக அதை தைரியமாக பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. எதுக்குமே வந்து பயப்படாதீங்க. பயப்படாமல் தைரியமாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரவுண்ட் நெக்கும் அழகாக வந்திருக்கு. சின்ன பிசுறு கூட தெரியல. உள்ளுக்குள்ளேயும் தெரியல, வெளியவும் தெரியல. ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமர் ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களை தான் தேடி வருவாங்க எல்லாருமே. அதனால் இந்த மாதிரி இந்த டிசைன் இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து நெக்குக்கு மட்டும் வச்சுருக்கேன். கையில் வந்து ஏற்கனவே பார்டர் சில்வர் கலர் வர்றனால இது வச்சா தெரியாது. அதனால் நான் இந்த மாதிரி நெக்குக்கு மட்டும் வச்சு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கைக்கு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.